என்ன தம்பி திகைச்சு போய் நிக்கிறீங்க? இது உங்க வீடுதான். இந்த சோஃபா செட், டிவி, பர்னிச்சர் எல்லாம் எங்க செட்டப். இவங்க யாரு? இவங்க செட்டப். இவங்க செட்டப்ல தான் இதெல்லாம் இங்க வந்துச்சுன்னு. நான் தான் தம்பி உங்க மாமியாரு. நீங்க நிச்சயதார்த்தம் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சம்பந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அம்மா விஜயா. விஜு இதுதான் உன் அத்தா. கபாலத்துல இருந்து கால் கட்டவரல வரைக்கும் கரெக்டா பாத்துக்க. கொஞ்சம் தள்ளுங்க, மொத்த ஏரியாவையும் மறைச்சுக்கிட்டு. மாப்பிள இதுதான் நீங்க கட்டிக்க போற பதுமை. என்னடி இது இப்படி வைக்கப்படுற? இப்படிதான் மாப்பிள எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வைக்கப்படுவா. குளிப்பாடுறதுக்கு நான் போனா கூட கூச்சப்படுவானா பாத்துக்கங்களேன். ஐயோ அம்மா அம்மா என்னவாச்சு? இது ஒண்ணு இல்லைங்க. இவங்க அம்மா விட்டு வேலைக்காரங்க. இங்க இடம் பத்தாதுன்னு 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு எண்ணெயை தடவி நீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி பாத்து தேக்க சொல்லுங்க. இது நிறுத்து. இவங்களை என்ன பரல்ல கிடக்கிற பழைய பாத்திரம் நினைச்சுக்கிட்டீங்களா? போட்டு இந்த தேய் தேய்க்கிறீங்க. பதமா தேங்கம்மா. மாப்பிள மனசு எவ்வளவு பதறும். சுமாரியா விஜயா. ஏய் விஜயா வா. என்னமா? என்ன அவர் வெளியே படுத்திருக்காரு? ஊத காத்து உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லி உள்ள வந்து படுக்க சொல்லு போ. ஊத காத்துல படுத்துதான் உங்க அம்மாவே ஊதிட்டாங்கன்னு சொல்லு. எந்திரிச்சு வந்துருவாரு. அவர் பேசாம படுத்து தூங்கட்டுமே. ஏமா என்ன இப்படி எல்லாம் தொந்தரவு செய்ய சொல்ற? அடியே விவரம் புரியாதவளே, நீ அவன் கூட சீக்கிரம் கலந்தாதானே இந்த கல்யாணம் நடக்கும். இல்லன்னா அவன் ஆத்தாவ காரணம் காட்டி கல்யாணத்தை தள்ளி வச்சிருவான். உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் சொல்றபடி செய் போ. போ போடி. போன்னா போம்மா. இல்லன்னா இருக்கிற வேகத்துல இவங்க போயிடுவாங்க போல இருக்கு. ஏய் என்னது? கை கால் புடிச்சு விட்டா வலி எல்லாம் போயிடுமா, நல்லா தூக்கம் வருமா? அம்மா தான் சொல்லுச்சு. உடம்பு வலியா இருந்திருந்தா சீக்கிரம் போயிருக்கும். இது தீர்றது கஷ்டம். நீ பேசாம போ. ஏண்டி புடிச்சு விட்டியா? உடம்பு வலி இல்லையா, வேற ஏதோ வலியா. தீர்க்கிறது கஷ்டமா, காலை பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. வேற வலியா? அப்ப சுழுவா தீர்த்துலாமே. உங்க அகராதிய புரட்டி ஏதாவது ஐடியா இருந்தா அவுத்து விடுங்க. இங்க வாடி. என்ன பாச்சு? கடிச்சதுக்குள்ள பெருச்சாலை வச்சு கட்டிட்டாண்டி. இல்ல சும்மா இருந்த சங்க ஊதி கடுத்துட்டீங்க. உங்களை இன்னைக்கு எப்படியும் கேட்டணும். ஆமாமா நாம பொறுத்துக்கிட்டு பாப்பா பொறுத்துக்கிட்டு முடியுமா? தம்பி ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க வந்து 10 நாள் ஆச்சு. ஊர்ல இப்ப அறுவடை சமயம் வேற. சரி பரப்புங்க. என்ன தம்பி வந்த வேலை இன்னும் முடியல, அதுக்குள்ள புறப்படுங்கன்னா எப்படி? ஊரறிய நிச்சயம் பண்ண பொண்ண எத்தனை நாள் வீட்டுல வச்சிருக்க முடியும்? 4 பேர் 4 எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கு சீக்கிரமா நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடணும்னு அம்மா அபிப்பிராயப்படுறாங்க. பாப்பா ஒரு பாப்பா. நீ புரியாம பேசிட்டு இருக்க? எங்க அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில நான் கல்யாணம் பண்ணா ஊர்ல காரி துப்புவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அம்மா பட்டணத்துக்கு கூட்டு போய் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சு எவ்வளவு பணம் செலவானாலும் அவங்கள தேத்தி கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க மாப்பிள்ள. பாப்பா ஒரு அன்பு மலர், பாசத்தோட அம்மாவை பாத்துக்கும். பேசாம அம்மாவை கட்டில போட்டு தூக்கிட்டு போய் கல்யாணத்தை பார்க்க வச்சிருவோம். இது பாருங்க, எங்க அம்மாவுக்கு எங்க எப்படி வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க எப்ப வழக்கம் போல எழுந்து நடமாடுறாங்களோ அப்பதான் எனக்கு கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சு இருக்காதீங்க. என்ன தரகு? ஒருவேளை அவங்க அம்மா குணமடைய 5-6 மாசம் ஆச்சுன்னா பாப்பா விஷயம் பெருசா வெளியே தெரிஞ்சு நான் பாத்துக்கிறேன். ஜெய் சக்குபாய். அறிவு மேத உனக்கு பிறந்து இருக்குதே ஒரு பேத, அவனோ அசர மாட்டேங்கிறான். ஆத்தா வியாதி தீர்ற மாதிரி இல்ல, புள்ள மனசு மாறுற மாதிரி இல்ல. அலை எப்போ ஓயறது, தலை எப்போ முழுகிறது. யோ மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கத்தாயா செய்யும். இந்த கிழவி உயிரோட இருக்க வரைக்கும் தான் இந்த பிரச்சனை எல்லாம். மூச்சையை நிறுத்திட்டா உயிரே போயிடும். போட்டுமையா, இருந்து இம்சை அனுபவிக்கிறத விட அனுப்பி வைக்கிறது புண்ணியமான காரியம்தான். ஆக புண்ணியத்தை இந்த மார்க்கத்துல தேட முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஐயா, ஆஸ்தி பாஸ்திக்கு ஆசைப்பட்டு ஆட்டுக்கு இவன் விஷம் வச்சா இவளுக்கு நான் வச்சிடுறேன். மெதுவா பேச, கிழவி காதுல விழுந்துட போகுது. வேட்டுமையா, கிழவி வாயை திறந்தா இவ ஆட்டுக்கு விஷம் வச்ச சமாச்சாரத்தை பைக்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் அவன் இவளை போட்டு தள்ளிடுவான். ஏங்கப்பா, அதற்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிற. சட்டிக்கு ஏத்த ஆப்பதான் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். சதிக்கு ஏத்த திட்டமும் வச்சிருக்கிற. அப்ப நாளைக்கே சங்கு சேகண்டிக்கெல்லாம் சொல்லிடலாமா? என்ன சம்பந்தியம்மா, பசியினால உயிர் போதா? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல அடக்கிடுறேன். அடியே
ஆக்கி வச்ச எல்லாத்தையும் இங்க கொண்டாந்து வை. நான் சொன்னபடி தானே செஞ்சிருக்கேன். ஆமாமா. போ. என்ன அப்படி பாக்குறீங்க? உடம்பு சுகம் இல்லையேன்னு உப்பு உரப்ப குறைச்சு பத்திய சாப்பாடா பண்ணிட போறாங்களேன்னு வாய்க்கு வக்கனையா பண்ண சொல்லிருக்கேன். எனக்கு அங்கேயே தூக்கிடுச்சு வாசனை. கொழுத்த கோழி, வஞ்சர மீன், அவிச்ச முட்டை, வறுத்த கறி, முருங்கைக்காய் பொரியல். அம்மா, நீங்க மட்டும் இதை ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா நீட்டி நிமிந்துகிட்டு நீங்க போறத இந்த ஊரே நொய்னு வேடிக்கை பார்க்கும். வாய் முடியா நொய்யி பொரின்னு பணத்துக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு சங்கூதத்தை விட்டுட்டு சம்பந்தி மேல சாப்பிட விடு. ஐயோ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதுக்கு ஏமா இப்படி அலறீங்க? சோத்துல விஷத்தையா வச்சிருக்காங்க. அத்தை, நான் வேணா ஊட்டி விட்டுட்டுமா? வேண்டாமா, எனக்கு பசி இல்ல. சரிம்மா, இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அடியே, இதெல்லாம் யாரும் எடுக்காதீங்கடி. இது அவங்களுக்கா ஸ்பெஷலா பண்ணது. வாயா. என்னையா ஆச்சரியமா இருக்குது. கிழவி சோத்தை பார்த்தா நாக்க வெளியே தொங்க போடுவா. இப்ப என்னடா திகில் படத்தை பார்த்தா மாதிரி பிரம்ம புடிச்சு போய் இருக்கிறா. ராத்திரி பேசினா மாதிரி எதையாவது கலந்துட்டியா? ஆட போயா, இவளுக்கு எதுக்கு வேஷம்? கொஞ்சம் வெள்ளம் கொடுத்தாலே செத்து போயிடுவா. திருவிழா வருது இல்ல, அது வரைக்கும் இருந்துட்டு போகட்டும். ஐயோ, பசி உயிர் போகுதே. வாய்க்கு ருசியா வக்கனையா பண்ணி வச்சிருக்காங்களே. ஆனா வாயில போடத்தான் வழி இல்ல. மருந்து வச்சிருக்காங்களோ மாயம் வச்சிருக்காங்களோ திங்கலாம்னா மனசு திக்குங்குது. வேண்டானா வயிறு கேட்க மாட்டேங்குது. இதனால சகலமான ஜனங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டி இருக்கிறதால அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. இது உத்தரவு. ஏமா, யாருமா நீ? புதுசா இருக்க. அங்கம்மா இல்ல, அவங்களுக்கு மருமகளா வர போறவ. ஓஹோ, நீதான் அந்த புத்தம்பது காப்பியா? அங்க என்ன தமுக்கு அடிக்கிறாங்க? திருவிழானா தமுக்கு தான் அடிப்பாங்க. திருவிழாவா? அப்படின்னா அந்த விவரம் எல்லாம் அந்த பாண்டியம்மாவை கேளு. அவ வேற யாரும் இல்ல, உங்க அக்கா தான். அக்காவா? என்னடி சிரிப்பு? இந்த நக்கல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க. என்ன ஏன் இழுத்து விடுறீங்க? இல்ல, இந்த பொங்க வைக்கிறது பூஜை பண்றது இதெல்லாம் உனக்கு அத்துப்படியான சமாச்சாரமாச்சே, அதை நினைச்சு சொன்னேன். வட்டிக்கு போட்டியா வந்தா கூட விட்டு கொடுத்துருவாங்க, வாழ்க்கைக்கு போட்டியா வந்தா சொல்லியா கொடுப்பாங்க? இது பாருங்கடி, போட்டி கிட்டின்னு பேசுறீங்க, வாழ்க்கை வந்தபடி பேசிடுவேன். எவ்வளவு எனக்கு போட்டியில நானும் யாருக்கும் போட்டியா மாட்டேன்.